இது தொடர்பாக சட்டப்பேரவை உறுப்பினர் முறையில் 2016, 2017, 2018 3 பட்ஜெட் கூட்டத்தொடரில் நான் பேசியிருக்கேன். தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடந்திருக்கின்றோம். இருக்கால ஆட்சியாளர்கள் தொடர்ந்து மேம்பால பணிகளை முடிக்காமல் இந்த பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். ஆகவே தேர்தலுக்கு பிறகு நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய இந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் பங்கேற்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக மாநில அரசு மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக இந்த மேம்பால பணிகளை தொடங்க வேண்டும், தொடங்குவதற்கு முன்வர வேண்டும். அப்படி முன்வராவிட்டால் தொடர்ந்து அடுத்த 15 தினங்களுக்குள்ளாக மீண்டும் ஒரு போராட்டம் அறிவிக்கப்படும். தொடர் போராட்டங்களை இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நாங்கள் இதற்கு மேல் நடத்துவோம் என்பதை இந்த மேம்பால பணிகள் நடைபெறும் வரை நடத்துவோம் என்பதை அப்போது தெரிவித்துக் கொண்டு ஆதித்தமிழர் பேரவையின் சார்பில் நண்பர் ரவிக்குமார் அவர்கள் சுருக்கமாக 2 மணித்துறைகளில் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.